ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான, ஹெல்த்தியான, சுவையான, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெசர்ட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பவுலில் சேர்த்துடலாம். ஒரு பெரிய ஆப்பிள் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பவுலில் சேர்த்துக்கலாம். 2 பனானா, நார்மல் பனானா, நாங்கள் இங்கே மோரிஸ் பழம்னு சொல்லுவோம். அந்த பனானா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு செவ்வாழை சேர்த்துருக்கேன். இது ஹெல்த்தி அண்ட் கண்ணுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல கண் பார்வையெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு செவ்வாழை பழம் சேர்த்துருக்கேன். ஒரு அரை கப்பு கிரேப்ஸ் சேர்க்குறேன். அரை கப்பு மாதுளை கிரானியூல்ஸ் சேர்க்குறேன். மாதுளை உரித்து அந்த கிரானியூல்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 10 பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் எடுத்துட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 முந்திரி பருப்பு அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிச்சா, அதையும் சேர்த்துக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டி ஒரு ஸ்பூன். என்கிட்ட 2 கலர் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் 2 கலர் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரூட் சேர்க்கணும், எது சேர்த்தா ஹெல்த்தியாக இருக்கும், அப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை சேர்த்துக்கோங்க. நான் க்ரீன் கலர் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லோ, ரெண்டுமே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட ஃப்ரெஷ் க்ரீம், அது 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டு மில்க்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். கூடவே ஒரு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 100 ml இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. அது கூட நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் 2 கப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ சேர்த்துக்கணுமோ, இது எல்லாமே ஒரு கணக்குன்றது கிடையாது. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அவைலபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குதோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் எப்படி ஒரு டேஸ்டியான ஒரு டெசர்ட் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துடலாம். இதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே ஸ்வீட் அதில் இருக்கும், பேசிக்காகவே அதில் இருக்கும். அதனால் அந்த ஸ்வீட்டே போதுமானது. அப்படி உங்களுக்கு தேவைன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச இந்த டெசர்ட்டை நான் இப்போ ஒரு சின்ன பவுலில் சர்வ் பண்ணியிருக்கிறேன். மேலே 2 செரீஸ் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம டெக்கரேட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க எந்த பொருளையும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இது அவங்களுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டம்ஸும் இது சேர்ந்துருக்கிறதுனால அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in the next video.
டேக் கேர்.